வாங்க டேஸ்டியான கார சட்னி என்னோட ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ரஃபா சாப்பான 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரஃபா சாப்பான 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 12 காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு பாதி கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதில் நிறையா சேர்க்கணும். இப்போ அரைச்ச நம்ம சட்னி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிக்ஸி கழுவின தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் கொதித்து நல்லா ரெடி ஆகிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சட்னியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. கார சட்னி ரெடி. நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பிலைக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி நடந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி டேஸ்டி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.